நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. ம். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சா இன்னைக்கு? போயிட்டு வந்துட்டப்பா. வெளியாண்டாசனத்தில் போய் தாயாரை சேவிச்சுட்டு வந்தேன். இனிமே ஆற்றுல வந்து ஏதோ பெருமாள் இந்த ஆற்றுல இருக்க பெருமாளுக்கு தான் பண்ணி பழம் இல்லை சாதம் பருப்பு போட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு சாதம் வைக்க முடியலன்னா பழத்தை வச்சு, அதாவது சாதம் பருப்பு நெய் நெய் வந்து அன்னசுத்தின்னு பேரு. அன்னசுத்திக்கு நெய் உண்டு. அது பண்ணிட்டு இப்போ இல்லைன்னா வைக்க முடியலன்னா நாழியை எடுத்துனா பழத்தை வச்சு அம்சம் பண்ணிட்டு நான் கிளம்பி பெரிய பெருமாளை சேவிக்க போவேன். பெரிய பெருமாளை முடிஞ்சா சேவிப்பேன், இல்லாட்டி நம் பெருமாளை சேவிச்சுட்டு வருவேன். பெரிய பெருமாளுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால சேவிக்க முடியறதில்ல. அதனால் நம் பெருமாளை சேவிச்சுட்டு அதையே சொல்கிறத கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வருவேன். எப்பவுமே அதே பழக்கமாக வச்சுட்டு இருக்கேன். அங்கே வந்து இன்னைக்கு பெரிய பெருமா கோயில் என்ன விசேஷம்னா இந்த செல்வரப்பங்கிறது விற்பா. ஓ, இது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி போது மட்டும்தான் கிடைக்கும். இது வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் இந்த அப்பமும். அந்த அதாவது அப்பம்னா அப்ப மாதிரி லூஸா இருக்காது, இது கொஞ்சம் கனமா இருக்கும். இது அரிசி மாவுல செய்யறது. அதனால இதுவும் சம்பார தோசையும் கிடைக்கும். இந்த ஏகாதசியில தான் இது கிடைக்கும், மற்ற நாள்ல கிடைக்காது. எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க, நன்னா இருக்கும். இது பெருமாளுக்கு பண்ணினதுனால ரொம்ப அமுதமா இருக்கும். அதனால எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா கோவில் பெருமாள் சன்னதிலையும் வைகுண்ட ஏகாதசி நடக்கும். இது ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. பயங்கர கூட்டமாக இருக்குது. வாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போங்க. இந்த அப்பத்தையும் சில்வர் அப்பத்தையும் அந்த சம்பார தோசையும் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது மார்கழி மாதம் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் கிடைக்கும். மார்கழின்னா பொங்கல் நமக்கு ஞாபகம் வரும். மார்கழி மாசத்துல பொங்கல் இல்லையா, இஞ்சி நெய் எல்லாம் விட்டு நல்லா சூப்பரா பொங்கல், வெண்பொங்கல் பண்ணுவா. எல்லா இடத்துலயும் பெருமாளுக்கு முடிஞ்ச மட்டும் பாசிப்பருப்பு அரிசி போட்டு பொங்கலை பண்ணி ஒரு முட்டை நெய்யை விட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவா. எல்லா இடத்துலயும் பண்ணுவா. அதாவது இதுக்கு வந்து நீ சொன்ன ஐடியா தான். ஏன்னா ஒரு கொஞ்சோண்டா டெய்லி பண்ணுறது நமக்கு வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு சரியாக வராது. அதனால நன்னா 2 டம்ளரோ 3 டம்ளரோ அந்த மாதத்துக்கு வேணுங்கிறது பாசிப்பருப்பு அதில் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பா. இப்போ என் பொண்ணாத்துலாம் அரிசியும் பாசிப்பருப்பும் கலந்து வச்சுப்பா. கலந்து வச்சுட்டு அதை துளி போட்டு பொங்கல் பண்ணிட்டு அது மேலே சொட்டு நெய்யை விட்டு மஞ்சள் போட்டு ஏதோ திராட்சை வறுத்து போட்டு தினமே அரிசியும் பாசிப்பருப்பு கலந்து வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து தனியாக அரிசி தனியாக பருப்புன்னு போட்டால் ஒரு நாளைக்கு கூட ஆகும், ஒரு நாள் குறைச்சி ஆகும். அதனால ஒரு டப்பாவில் 2 டம்ளரும் 3 டம்ளர், ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் பாசி பருப்பு போடுவேன். பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசனையாக இருக்கும் பொங்கல். அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று போடக்கூடாது. அதுக்கு அவ்வளோ போடக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம். அதனால நிறைய போடாதீங்க. 1க்கு 3/4 போட 1/2 போடலாம். போட்டுன்னா கலந்து வச்சுட்டுருக்கோம். கலந்து வச்சுட்டு தினம் வேணுங்கிற அளவு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாதம் வச்சு பொங்கல் பெருமாளுக்கு மட்டுமானு பண்ணணும். பண்ணிட்டு சில பேர் அதே கூட டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கிறா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பண்ண முடியலன்னா பழங்களை வச்சு பண்ணுவோம். தினமும் பெருமாளுக்கு பண்ணணும். அதுதான் பெருமாளுக்கு பண்ணிட்டு, அதாவது விளக்கேற்றிட்டு பெருமாளுக்கு ஏதாவது அம்சம் பண்ணிட்டு தான் அப்புறம்தான் நம்ம எதாக இருந்தாலும் அன்றைய நாள் நம்ம சாப்பிடணும். ஏனோட குளிக்கணும், குளிச்சப்புறம் பெருமாளுக்கு பண்ணணும், பெருமாள் விளக்கேற்றி பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஓ சரி, பரவாயில்ல குடிச்சுக்கலாம். அது உங்களுக்கு குடிக்காது இருக்க முடியாது, எல்லாராலையும் குடிக்கலாம். சரி ஓகே. அப்போ பால் பண்ணும்போதே கிருஷ்ணா இந்த பால் உனக்குன்னு சொல்லிக்கலாம், சொல்லிட்டு தான் பண்றோம். சரி, அடுப்புல வச்சோடனே பெருமாள் பாலை கை காமிச்சுட்டு தான் காப்பியை குடிக்கிறோம். பாலை கை காமிக்கணும். ஆமா, பால் கிருஷ்ணா உனக்கு இந்த பால் எல்லாம் அப்படின்னு. ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். கிருஷ்ணாவுக்கு பால், வெண்ணெய், தயிர். கரெக்ட். இப்போது இந்த ஏகாதசி இப்போ நடந்துட்டுருக்கு, மார்கழி நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி கோலமெல்லாம் போட்டிருப்பேன் நீங்கள் நிறையா. நான் அடுத்த வீடியோவில் கோலத்தை பற்றி சொல்லுங்க, சரியா? இப்போ வந்து இன்னைக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். அதே மாதிரி பெருமாளுக்கு அம்சம் பண்ண அந்த செல்வர் அப்பம் அது காமிங்க இன்னொரு தடவை. நம்ம இது அரிசி மாவு செய்யறது. அரிசி மாவும் நெய்யும். நெய்யும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், பரவாயில்ல. இந்த டைட்டில் தான் கிடைக்கும். சம்பார தோசை கிடைக்கும் பெரிய கோவிலில். பெரிய அவசரம், பெரிய கோவில், பெரிய பிராட்டி எல்லாம் பெருசு ஸ்ரீரங்கத்தில். ஓகே. பெரிய பெருமாளுக்கும் மனசு பெருசு, எல்லாருக்கும் வாரி வழங்குவாராம். அதனால் எல்லாருக்கும்
அரங்கனருள் கிடைக்கும். எல்லாரும் வந்து பெரிய பெருமாள் பெரிய பெராட்டி எல்லாரும் செய்வீங்கோ. எல்லாரும் எல்லா ஊர்லயும் பெருமாள் இருக்காரு. இருந்தாலும் அவளுக்கு வர வேண்டிய இடத்துக்கு போகலாம். வர முடியலன்னா அவ ஊர்ல இருக்கிற பெருமாளை செய்வீங்கோ. இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளை ஒரு தடவை வந்து சேவிச்சுட்டு போங்க. அதே மாதிரி எல்லா கோவில்கள்லையும் பெருமாள் இருக்கார். அவாவா ஊர்ல இருக்கிற பெருமாளை முதல்ல சேவிக்கணும். அங்க விளக்கேத்தி அந்த கோவில்லையும் நம்ம கொண்டாடணும். எங்கேயும் போக முடியலன்னா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்கோ. தினம் பெருமாளை செய்வீங்கோ. தினம் பெருமாளை சேவிச்சு 3 பிரதட்சணம் பண்ணினாலே போறோம். அதனால அந்தந்த ஊர் கோவிலையும் நம்ம கொண்டாடணும். அங்கே விட்டுட்டு வெளியே எடுத்து போடக்கூடாது. சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. அடுத்த வீடியோவில் கோலத்தை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம். நமஸ்காரம்.